வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வீகார் நிறுவனத்தின் தலைவரான திருமதி பிரபா ரெட்டி அவர்கள். முடி மற்றும் சர்மம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். முடி சம்பந்தமா பரம்பரை ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள் சொன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் மேம்? பரம்பரைன்னு சொல்ல போனோம்னா பால்னஸ், அதாவது எல்லாருக்குமே தெரியும். எங்க அப்பா அம்மாக்கு எங்க அப்பா சைட்ல இருந்தது, அம்மா சைட்ல இருந்தது, அதனால எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பால்னஸ்ங்கிறது பரம்பரையா வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி இன்னொன்று வந்து இளநரையுமே வந்து இப்போ பரம்பரை அவங்க அம்மாவுக்கு இல்லை அவங்க அப்பா சைடு இருக்காது, ரொம்ப சீக்கிரத்திலே வந்து நரைச்சிருந்துச்சுன்னா அதனாலேயே வந்துடும். அதே மாதிரி அலோபேசியா ஏரேட்டா, புழுவேட்டங்கிறது 30 வயசுக்கு மேல வந்திருக்குன்னா அது வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இதெல்லாம் பரம்பரையா வரக்கூடிய விஷயங்கள். மேம், நீங்க சொன்னீங்க பரம்பரை ரீதியா வந்து இளநரை வரும் சொன்னீங்க. இளநரையை வந்து தவிர்க்க வந்து என்ன வழி இருக்கு மேம்? இளநரை வர்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி பரம்பரையா ஒரு இது இருக்கு. அப்புறம் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைறது, அதாவது அமினோ ஆசிட்ஸ், தைரோசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ அது இல்லைன்னும் பொழுது அதனால வந்து கிரே ஹேர் வரும். ஸோ அது வந்து ப்ரோட்டீன் ஃபுட் அது மாதிரி எடுக்கணும். ஸோ அதெல்லாம் குறைகள் இருக்கும்பொழுது அதனாலையும் வரும். அது மாதிரி ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது ஹேர்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை வந்து இது ஃபேட் ஆக்க வச்சிடும். ஸோ அதனாலையும் வரும். அது மாதிரி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஈவன் ஒரே நாளில் கூட அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளாஸ்ட் பண்ணி ஒரே நாளில் கூட கிரே ஹேர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கிரே ஹேர் வர்றதுக்கு தவிர்க்கணும். அப்படின்னா என்ன ரீசனால வந்திருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன செய்வாங்க, கருவேப்பிலை வச்சு காய்ச்சி போடுவாங்க, அதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. பட் எக்ஸ்டர்னலா மட்டும் அப்ளை பண்ணா இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரெமெடிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இன்டர்னலாவும் சப்ளிமெண்ட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கறது பார்க்கணும்னா HMA ஹேர் மினரல் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுக்கும்போது எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் மனோஜ். நான் டி நகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மனோஜ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எனக்கு வயசு ஒரு 36 மேடம். சொல்லுங்க. பட் இப்ப முடி இப்ப ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா முடியுமே வெள்ளை கலர்ல நரைச்சிருச்சு. ஓகே. டை அடிக்கிறது வந்து முன்னாடி இந்த ரெவலான் அடிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அது சரியா படல கெமிக்கல் இதுல. அதை என்ன பண்ண சரியா? நீங்க எனக்கு பேர் சொன்னீங்கன்னா என்னால சரியான பதில் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த இதுவும் சொல்ல வேண்டாம். அது 36 வயசா இருக்கு. எந்த வயசுல இருந்து உங்களுக்கு நரைக்க ஆரம்பிச்சது? 32ல இருந்து நரைக்க ஆரம்பிச்சது மேடம். 32 நரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நீங்க இப்போ வந்து டை போடணும் அப்படின்னா ஹெர்பல் பேஸ்டாவும் டை இருக்கு. அதாவது வீக்கேர்ல வந்து 100% ஹெர்பல் டை இருக்கு. இந்த வித கெமிக்கல்ஸ் இல்லாத இருக்கு. அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இல்லை எனக்கு ஃபாஸ்டா வேணும்னாலும் இப்போ வந்து ஹேர் கலர் ஷாம்பு, அதாவது பிளாக் கலர் ஷாம்புன்னே வந்திருக்கு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் நீங்க வந்து ஷாம்பு எடுத்து வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணிட்டு போகலாம். இது வந்து கிரீன் ஷாம்பு பேஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அலர்ஜி அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்காது. தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ரவி. ஹலோ. மேடம் வந்து என் முடி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு மேடம். நான் சோப்பு மற்றும் கம்மன் சோப்பு தான் யூஸ் பண்றேன். ஹலோ, தலைக்கு நீங்க சோப் யூஸ் பண்றீங்களா? ஆமாங்க மேடம். சரி. முகத்துக்கு யூஸ் பண்ற, தலைக்கு யூஸ் பண்ண கண்டிப்பா முடி கொட்ட தான் செய்யும். அது உடம்புக்காக தயாரிக்கப்பட்டது இல்லையா? தலைக்கணும் போது ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. இல்ல இருக்க சிக்கக்காய் அந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி சிக்கக்காய் பேஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சோப் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு முடி கொட்டிட்டு இருக்குன்னா என்ன காரணத்தினால கொட்டுதுங்கிறது நீங்க கிளினிக் போய் பார்க்கும்பொழுது டெஸ்ட் எடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மேம், நீங்க சொன்னீங்க தலைக்கு ஷாம்பு போட்டு தான் குளிக்கணும்னு சொன்னீங்க. தினமும் ஷாம்பு போட்டு குளிக்கலாமா மேம் தலைக்கு? தினமும் ஷாம்பும் போடக்கூடாது. நிறைய பேர் வந்து டெய்லி எப்பெல்லாம் தலை வாஷ் பண்றவங்களோ அப்பெல்லாம் ஷாம்பு போடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ற பழக்கம் இருக்கும். பட் டெய்லி ஷாம்பு போடும்போது என்ன ஆகும்னா நேச்சுரலா முடியல நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து ஒரு ஆயில் செக்ரேஷன் இருக்கும், சிவம் லெவல். அந்த மாய்ஸ்டர் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கும். நீங்க இன்னைக்கு வாஷ் பண்றீங்கன்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆகும். நம்ம சிஸ்டர் என்ன பண்ணும், ஸ்கேல்ப் ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த சிவம் ப்ரொடியூஸ் பண்ணும். டெய்லி இதே ப்ரொசீஜர் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் வந்து அது யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி இதுதான் நம்மளோட ரொட்டீன் ஆட் இருக்குன்னு நினைச்சு டெய்லியே அது வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. இதனால சிபம் செக்ரேஷன் அதிகமாகி ஸ்கேல்ப் வந்து ஆயிலியா அதிகமாயிடும். அதனால ஹேர் தின்னிங் வந்து ஹேர் முடி கொட்ட பிரச்சனையும் வந்துடும். மேம், இந்த ஷாம்புக்கு கண்டிஷனருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஷாம்பு போட்டு குளிச்சா உடனே கண்டிஷனர் போட்டு குளிக்கணும்னு அவசியமா மேம்? கண்டிப்பா கிடையாது. அதாவது ஷாம்புங்கிறது ஹேர் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கண்டிஷனர்ங்கிறது வந்து ஹேர் மாலிகுல்ஸ் வந்து அதாவது முடியோட மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க.
அந்த மாலிகூல்ஸ் வந்து சாஃப்டன் பண்ணி ஒரு ஷைனிங் கொடுக்கறது தான் கண்டிஷனர்ஸ். ஆனா நான் என்ன சொல்வேன்னா, கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாலிகூல்ஸ் டெய்லியே இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சொல்ற பேச்சு கேட்காது, அது மாதிரி சாஃப்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதை விட நம்மளுக்கு வந்து பரம்பரையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, எண்ணெய் தடவிட்டு ஹேர் வாஷ் பண்ற ஒரு விஷயம். எண்ணெய் தடவும் போது ஏன்னா அது என்ன கெமிஸ்ட்ரி அப்படின்னா முடியல, எது தண்ணி பட்டாலும் சரி, வேர்வை பட்டாலும் சரி, நீங்க எண்ணெய் போட்டாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ், அது ஒரு முடி எடுத்து நீங்க உடைச்சு அப்படி பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா நிறைய நூல் கற்றைகள் எப்படி ஒன்னா பிணைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அதுல பாண்ட்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கும். அதனால நீங்க ஆயில் போட்டு பண்ணும்பொழுது திருப்பி ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த ஆயிலே திருப்பி ஒன்று சேரும், அப்போ சாஃப்டன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டிஷனர்ஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது கெமிக்கல்ஸ் அதிகமா இல்லாம நம்ம யூஸ் பண்ணோம்னா நிச்சயமா பிரச்சனை இருக்காது. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வினோத். மேடம் சொல்லுங்க வினோத். முடியல நரம்பு போயிடுது மேடம், அதான் கேட்கலாம் மேடம். வினோத், உங்க கேள்வி என்ன கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ ஹலோ, 28 வயசு ஆகுது மேடம். சரி, எந்த வயசுல இருந்து உங்களுக்கு நரைக்க ஆரம்பிச்சது? அது 20 வயசுலயே மேடம். அப்படியா? உங்க வீட்டுல உங்க அம்மா சைடோ இல்ல உங்க அப்பா சைடோ யாருக்காவது முடி இலை நரைன்றது இருக்கா? யாருகிட்டே இல்ல மேடம். யாருக்கிட்டே இல்லையா? அப்ப நீங்க மட்டும்தான் முதல்ல கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு டைபாய்டு, ஜாண்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா சின்ன வயசுல? அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்ல மேடம். அந்த மாதிரி வந்து தலைக்கு என்ன தடவுற பழக்கம் இருக்கா? தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுவேன். அப்ப இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப சாப்பாட்டுல தான் நம்ம பார்க்கணும். நீங்க உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹலோ ஹலோ, தொடர்புல இல்ல மேம். கேக்குதா? தொடர்புல இல்ல மேம். அவங்க மேம் நீங்க சொன்ன தினமும் ஷாம்பு போட்டு குளிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டேஷன் வந்து எதற்காக யூஸ் பண்றீங்க, என்ன ப்ராப்ளம்க்காக யூஸ் பண்றீங்க மேம் அந்த தெரப்பி? டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டேஷன்ங்கிறது ஹேர் இம்ப்ளான்டேஷனுக்காக, அதாவது முடி எடுத்து இப்போ நிறைய வழுக்கையா இருக்கும், 6th கிரேட் 7th கிரேட் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கும் ஒரு தீர்வு இன்னைக்கு இருக்கு. அதாவது முடி வழுக்கையா இருந்து ட்ரீட்மெண்ட் தான் எடுத்து 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் எடுக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. உடனே எடுத்து நட்டுணும். அப்படி அது மெயினா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வருவாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே வந்து 20-25 வயசுக்குள்ளாரே இந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே வந்துடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இங்க பின்னாடி இருக்கிற டோனர் பார்ட்ல இருந்து முடி எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இது சிங்கிள் லேக் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரீஸ் டெக்னாலஜி. இது வந்து என்னன்னா ஒவ்வொரு முடியா இது பண்றதுனால உங்களுக்கு வந்து பண்ணினதே தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் டேவே நீங்க வந்து உங்களுடைய ஜாபுக்கோ எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. பிளட் லாஸ் கிடையாது. ஸோ அந்த டென்ஷன் இதெல்லாமே கிடையாது, பெயினும் கிடையாது. நீங்க உடனே நெக்ஸ்ட் டே இது பண்ணிக்க போகலாம். ஸோ இது வந்து நல்லாவும் அந்த க்ரோத் இருக்கு. ஆனால் இதுக்கு ஒன்லி ஒரே ஒரு இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனர் பார்ட்ல வந்து முடி இருக்கணும். முன்னாடி வந்து டோனர் பார்ட் முடியை கொட்டாதுன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வரவங்களுக்கு வந்து இவன் பின்னாடி பகுதியில கூட முடி கம்மியா இருக்கிற மாதிரி வந்திருக்காங்க. அது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இது நல்லாவே இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். மேலும் பேசலாமா? அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி. ஹலோ, சொல்லுங்க லக்ஷ்மி. நாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஹெட்ல ஹேர் ரொம்ப டேண்ட்ரஃபா இருக்கு அவங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேர் எல்லாம் ரொம்ப கொட்டிடுச்சு அவங்களுக்கு. ஆனா வீட்டுல இருந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மேடம்? டேண்ட்ரஃப் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா வீட்டுல இருந்து பண்றது பத்தி யோசிக்கவே முடியாதுமா. ஏன்னா டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு விதமான ஃபங்கஸ், மெலசீஷியா ஃபங்கஸ் இல்லாட்டி பித்தியாஸ்புரம் ஓவலம்பாங்க. இந்த ஃபங்கஸ் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது எங்களுக்கே சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அக்ரெசிவ், ஒரு சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ளாரே இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அக்ரெசிவா வெளியே வரும், ஒரு மாதிரி ஃபிளேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால டேண்ட்ரஃப்க்கு வீட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது. வேணாலும் நீங்க கிளினிக்கு வந்து ப்ராடக்ட்ஸா எடுத்துட்டு போய் வீட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாமே வழி நீங்க வீட்ல இருந்து எந்த ஹோம் ரெமெடிஸ் வச்சு பண்ணணும்னா இன்னைக்கு முடி கொட்ட பிரச்சனை யாருக்குமே இல்லாம இருந்திருக்கும். பட் அது பண்ண முடியாது. தொடர்ந்து பேசலாமா? அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மகேஸ்வரி. வணக்கங்க. சொல்லுங்க மகேஸ்வரி, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. எனக்கு 2 கொஸ்டின் கேட்கணும் மேம் கிட்ட. சொல்லுங்க மேம், எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அம்மா எல்லாரும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சேக்கா வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சு குளிக்கிறது சொன்னாங்க. சரி, அப்படி குளிச்சா இன்னும் கொஞ்சம் முடி கொட்டிடுமா எப்படி? இல்ல அதே மாதிரி நாங்க பண்ணி குளிச்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 25 வயசு ஆகுது. 25 வயசு ஆகுது. அதாவது சிக்கக்கா வெந்தயம் போட்டு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால முடி கொட்டுறது கிடையாது. ஆனா ஷேக்காய் கூட ஷேக்கா மட்டும் இல்லாம வெந்தயம், அதே மாதிரி ஹைபிஸ்கஸ், இந்த செம்பருத்தி இருக்கு இல்லையா, அது புங்கங்கொட்டையோட சீடு இல்லாம மேல் தோல், இதெல்லாம் ஈக்குவல் ரேஷியோல கலந்து அரைச்சு அது மாதிரி குளிக்கலாம்.
அதுக்குதான் இதுதான் வந்து பரம்பரையா நம்ம பெரியவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மெத்தட் இது. நானுமே அதுக்கு எகெயின்ஸ்ட் கிடையாது, அதுதான் நானும் செய்ய சொல்வேன். ஆனா அதே சமயம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது பெரிய விஷயம். அது மாதிரி தலை குளிக்க சொன்னாங்கன்னா வாரத்துல ஒரு நாள் கூட தலை குளிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் வீக்கேர்ல இருந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஷிகக்காய் பேஸ்ட். ஷிகக்காய் பேஸ்ட் என்னாக்க எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது அதோட சாறு எடுத்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஷிகக்காய் போட்டு குளிச்சால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குமோ சேம் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கும். இதுல வந்து சல்ஃபேட் கிடையாது, பாரபென்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இதனால வராது, முடியும் நல்ல growth ஆகும். வணக்கம் நந்தகுமார். ஹலோ, சொல்லுங்க நந்தகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஆக்சுவலா நான் டை போட்டு நெத்தி ஃபோர்ஹெட்ல வந்து பிளாக்கா பேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஹேர் கலர் வந்து வீக்கர் ஹேர் கலர் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். அதுல அந்த ப்ராப்ளம் வருமான்னு கேட்கலான்னு தான் போன் பண்ணேன். அதுல வராதுங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அது இல்லாம அது ஸ்கின்லயும் ஒட்டாது. நீங்க போட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஸ்கின்லயும் ஒட்டாது. அது இல்லாம ஹேரையும் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதனால கண்டிப்பா அந்த பிரச்சனை வராது. பட் ஆல்ரெடி வந்திருக்குன்னா என்ன ஆயிருக்குன்னா, அந்த கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் போய் எபிடர்மிஸ் மேல இருக்கிற ஸ்கின்ல மட்டும் இல்லாம அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டெர்மிஸ் லேயர்ல போய் படிஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் வந்து அந்த ஒரு மாதிரி கருப்பான ஒரு இது வந்துடும். ஃபேஸே பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி பர்னிங் ஆன மாதிரி ஒரு இது இருக்கும். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, மெலனின் பிரேக் தெரப்பி இருக்கு. அந்த மெலனின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நல்ல நீட்டா ஈவன் ஸ்கின் டோனா கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து நீங்க வீக்கர் ஸ்கின் டிவிஷனுக்கு வந்தீங்கன்னா நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மேலும் பேசலாம் மேம். ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் உதயகுமார். மேடம், என்னுடைய நேம் உதயகுமார் மேடம். சொல்லுங்க உதயகுமார், கேள்வி என்னன்னு கேளுங்க. எனக்கு வந்து முடி வந்து டெய்லியும் வந்து தலை வரும்போது டெய்லியும் உதிர்ந்துனே இருக்கு மேடம் முடி. தலை வரும்போது உதிருதா உங்களுக்கு? சரி, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 23 ஆகுது மேடம். 23. எப்பத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? மேடம் நான் பிஇ இப்போ முடிச்சு அந்த படிக்கும் போதுல இருந்தே அப்படி இருக்கு மேடம். எனக்கு படிக்கும் போதுல இருந்தே இருக்கா? +2 முடிச்ச கையோட காலேஜ் போய் சேர்ந்ததுமே வந்துச்சா? +2 முடிச்சு டிப்ளமோ முடிச்சு பிஇ முடிச்சேன் மேடம். அந்த டைம்ல ஒரு டென்ஷன், அந்த இது, அதனால என்ன தெரியல மேடம். கண்டிப்பாம அந்த டென்ஷன்ல முடி கொட்டும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 10th இல்ல 12th முடிக்கும்போது அந்த எக்ஸாம், நம்மளுடைய எக்ஸாம் சிஸ்டம் எப்படின்னா ஒரு பயம் வந்துடும் 10th படிக்கிறச்சும் 12th படிக்கிறச்சும். அதனால அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல அதே மாதிரி சரியான சாப்பாடு எடுத்துக்க மாட்டோம், அந்த பயம் இருக்கும், சரியான தூக்கம் இருக்காது. இது எல்லாமே முடியல இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆனா இதெல்லாமே டெம்பரவரி. நம்ம என்ன செய்யலாம், இப்போ 10th முடிச்சுமே 12th முடிச்சுமே வீக்கர்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஒரு பேக்கேஜ் இருக்கும், ஹேர் ரிஜுமினேஷன் தெரப்பின்ட்டு. அது பண்ணும்பொழுது இம்மீடியட்டா அந்த ஃபாலிகல்ஸ் அப்படி டார்மெண்ட்ரி ஸ்டேஜ்ல இருக்கிறது நார்மலுக்கு வந்துடும். சரி, பரவாயில்ல. இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றது நீங்க போய் கிளினிக்ல செக் பண்ணிக்கோங்க. அது ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும். தொடர்ந்து பேசலாமா? தஞ்சாவூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நவீன். ஹலோ, சொல்லுங்க நவீன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம். ஹலோ மேடம், நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம் வீக்கர்ல. சரிங்கம்மா. 8 மந்த் முடிஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா எனக்கு சரியாவல. ஓகே, என்ன இதுக்காக நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? முடி கொட்டுது அப்படின்ட்டு. ஏஜ் 22 ஆகுது எனக்கு. இப்ப 22 இயர்ஸ். எல்லா சப்ளிமெண்ட்ஸும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாமே சாப்பிடுறேன். ஓகேம்மா, என்ன பிரச்சனைக்காக வந்திருந்தீங்க? அது ஃபர்ஸ்ட் போடு டேண்ட்ரஃப் இருந்துச்சு மேடம். சரி. அது நான் எனக்கும் தெரியல, வீட்லயும் நான் யார்ட்டுமே சொல்ல. அப்படியே முடி கொட்டிட்டே இருந்துச்சு. அப்புறமா அம்மா தான் ட்ரீட்மெண்ட் அழைச்சிட்டு போனாங்க. சரிங்கம்மா. நான் திருச்சியில தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சப்ளிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். கிளினிக்கல் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் போறீங்களா? நீங்க கிளினிக்கல் சிட்டிங்ஸ் எடுத்தீங்களா இல்ல ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்களா? இல்ல மேடம், ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றேன் வீட்ல. ஓகேம்மா, அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்போது இதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்னன்னா, ப்ராடக்ட்ஸே வேண்டாம், எல்லாம் கிளினிக்ஸ்க்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லி. ஏன்னா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். ஸோ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா இல்லையாங்கிறது, ஏன்னா கரெக்டா யூஸ் பண்ணால் இந்த மாசத்துல இவ்வளவு ரிசல்ட்ஸ் வருங்கிறது கண்டிப்பா தெரியும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் கூட நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கறது அங்க இருக்க டிச்சில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு போய் காமிங்க, கரெக்டா யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி கிளினிக்கல்ல வந்து மெயின்டெனன்ஸ் செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்து திருப்பி கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க சொல்ற சப்ளிமெண்ட்ஸும் கரெக்டா எடுத்துக்கோங்க. உங்க ரிசல்ட்ஸ் என்னங்கிறது நாங்க பார்த்து சொல்றோம். மேம், ஹேர்ல அப்ளை பண்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட், பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நமக்கு சரியானதா எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? அது வந்து சரியான ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோமா எப்படி தெரிஞ்சுக்கிறது முடியும்? ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ற எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலுமே வந்து கெமிக்கல்ஸ் மேக்ஸிமம் இல்லாம பார்க்கணும். ஒரு முடியையும் சரி ஸ்கின்னையும் சரி பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா தெரியாதப்பதான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை போட்டு பார்ப்பாங்க, ஃபேஸ்ல ஒரு பேக் போட்டு பார்ப்பாங்க, இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க.
பட் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு எண்ணெயும் வாஷ்க்கு ஒரு ப்ராடக்ட்டும் இருந்தால் போதும் முடியை வந்து ரொம்பவே ஈஸியா நம்ம பராமரிக்க முடியும். பட் அந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்பொழுது அதுல ஒரு சில ஆயில்ஸ் எல்லாமே ஹெர்பல் பேஸ்ட் ஆயுர்வேதிக் இதெல்லாமே சொல்லுவாங்க. பட் அதுல வந்து இது மினாக்சில் இதெல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். பட் நேச்சுரலான ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்றது கூட கெமிக்கல்ஸ் இல்லாம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. மேலும் பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமரேசன். வணக்கங்க. சொல்லுங்க குமரேசன், உங்க பிரச்சனைகள் இருந்தா கேளுங்க. பேசிக்கா முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க? பேசிக்கா முடி கொட்டாம இருக்கணும்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா வாரத்துல 3 வாட்டி நைட்லயாவது, என்ன பகல்ல வேலைக்கு போகும்போது பண்ண நைட்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிக்கோங்க. டெய்லி அதே சமயம் வெயில்ல போறோம், பொல்யூஷன் இருக்கு, அப்போ ஸ்கேல்ப் வந்து பாதுகாக்கணும்னா வைட்டலைசர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய ஹேரை வந்து நல்லாவே பாதுகாக்கும். வேற ஏதாவது ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம், உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதனால முடி கொட்டுதுன்னா கண்டிப்பா அந்த உடம்பு பிரச்சனை தீர்க்கும்போது ஹேருக்கு ஒரு ரெஜுவினேஷன் தெரப்பி மாதிரி கொடுத்துட்டோம்னா முடி கொட்டாது. ஸோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இப்போ டைஃபாய்டு வந்துச்சு, ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டா நீங்க சைக்காலஜி கிளினிக் போற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட இம்பாக்ட் கண்டிப்பா முடியல இருக்கும். நரைக்கிறதோ இல்லாட்டி என்ன டைஜஷன் டிசார்டர்ஸ் வர ஆரம்பிச்சு, இப்போ டைஃபாய்டு ஜாண்டிஸ் அது மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா அப்படி இருக்கும்போது முடியல கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சைமல்டேனியஸா எடுத்தா இதாகும். ஸோ ஜென்ரலா பராமரிக்கிறது வீக்லி த்ரைஸ் ஆயில் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் டே வாஷ், அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஹேர் வைட்டலைசர். இது ஹேர் பராமரிப்புக்கு. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கிளினிக்கை கண்டிப்பா போய் பார்க்கணும். மேலும் பேசலாம். திருத்தணியிலிருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாண்டியன். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க பாண்டியன், முடி மற்றும் சருமம் சார்ந்தக்கூடிய பிரச்சனை இருந்தா கேளுங்க. ஹலோ. வணக்கம் பாண்டியன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். உங்களுடைய டிவி வால்யூம் டோட்டலா மியூட் பண்ணீங்கன்னா நம்ம பேச முடியும். ஹலோ. ஹலோ. ஹலோ பாண்டியன் தொடர்புல இல்ல மேம். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரேவதி. வணக்கம்ங்க மேடம். முடி கொட்டுதுங்க மேடம். ரேவதி, உங்களுக்கு எப்பத்துல இருந்து முடி கொட்டுது? 4 வருஷமா இருக்குதுங்க. 4 வருஷம். இப்ப உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 34ங்க. 34 இயர்ஸ். 30 இயர்ஸ்ல இருந்து முடி கொட்டிட்டு இருக்கு. ஆமாங்க. அப்புறம் முதல்ல அதிகமா இருந்தது முடி, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. வேற ஏதாவது ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? தோல் சம்பந்தப்பட்டது இருக்குதுங்க. தோல் சம்பந்தப்பட்டது இருக்கா? ஆமாங்க. ஓகே. அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, க்ரீம் மட்டும் போட்டுக்குவேங்க. என்னம்மா தோல் பிரச்சனைகள் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? கையில வந்து வெடிச்சுக்குங்க. கையில வெடிச்சிருக்கா? விரல்ல வந்து வெடிப்பு. கை விரல்லையா? ஆமாங்க. ஓ சரிம்மா. அதாவது கை விரல் வெடிக்குது அப்படின்னும் போது அதுக்கு வந்து நிச்சயமா நீங்க பார்க்க வெறும் கிரீம் மட்டும் போட்டால் பத்தாது. ஸோ அதோட இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற ஸ்கின் பிரேக் ஆகுதுன்னா பாடியில இருக்கிற ஸ்கின்னும் ட்ரையா இருக்கும், ஸ்கேல்ப்ல இருக்கிற ஸ்கின்னும் ட்ரையா இருக்கும். அதனாலயும் முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ண, நீங்க என்ன கிரீம் அப்ளை பண்றீங்க, என்ன மாதிரி சிம்டம்ஸ்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க கிளினிக் வந்து நம்மளுடைய டாக்டர்ஸ் கிட்ட காமிங்க. அவங்க பாப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேருக்கு என்ன பண்றதுன்றது, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், எப்படி நீங்க அதை அப்ளை பண்ணிக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாமா? நெக்ஸ்ட் கவர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சேகர். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க சேகர். மேடம், ஐ காட் சி ப்ராப்ளம் மேடம். ஐ காட் த அலர்ஜின்னு சொல்லிட்டு அவில் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அலர்ஜி 116லாம் கொடுத்துற போது லேப்டாப் டேப்லெட்ஸ் எடுத்த மேடம். ஸ்கின் வந்து ஃபேஸ் வந்து அப்படியே பிளாக்கா இருக்கு மேடம். ஓகேம்மா. இப்ப என்னத்துக்காக நீங்க வந்து ஆன்டி அலர்ஜிக் இதை எடுத்தீங்க? என்ன மாதிரி அலர்ஜி? ஃபுட் ஏதாவது ஃபுட் அலர்ஜின்றாங்க. மட்டன் சாப்பிட்டா ஃபுட் அலர்ஜின்னு சொல்லிட்டு அப்படியே எச்சிங் நிறைய இருக்குங்க மேடம். பிம்பிள்ஸ் இருக்கு. இப்போ வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வந்து அப்புறம் நான் இந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு போன பிறகு இந்த மாதிரி அலர்ஜி அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அவங்க அலர்ஜி 180 கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, அலர்ஜி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா மட்டன் சாப்பிடுறது எல்லாருக்கும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. யாரோ ஒரு சிலருக்கு தான் அது மாதிரி வரும். இது வந்து என்ன சொல்றேன்னா, அலர்ஜி வருதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு வந்து ஒரு முன்னோடி இதுதான். ஃபர்ஸ்ட் ஆரம்பமே இதுதான். மட்டன் சாப்பிடுறது நல்லதுதான். பட் உங்களோட சிஸ்டம் என்ன சொல்லுது, ஐயோ இது ஏதோ ஃபாரின் பாடிஸ் உள்ள வந்துடுச்சுன்னு நினைச்சு அதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு இது ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அங்கங்க அந்த இச்சிங்கிறது வருது. இதுக்கு வந்து நீங்க மெடிக்கல் ஷாப்ல மட்டும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சரி வராது, தப்பு கூட. நீங்க டாக்டர் போய் பாருங்க. டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு ஒரு கோர்ஸ் கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் இதனால வந்து முடியும் கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஸ்கின்னுமே வந்து அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது பிளாக் ஆகும். ஃபர்ஸ்ட் டாக்டரோட அட்வைஸ் நீங்க இதை எடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் பிளாக் ஆனதுக்கு வந்து நீங்க கிளினிக்கு வந்தீங்கன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. மேலும் பேசலாம் மேம். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். ஹலோ, சொல்லுங்க குமார், உங்க பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க. தலையில சின்ன சின்ன கொப்பளமான பொடுகா இருக்கு. கொப்பளம் வந்து அது பஸ் ஃபார்மேஷனோட இருக்கா? இது ஒரு 4 வருஷமா இருக்குங்க. கொப்பளமா இருக்கு. சரிங்க. சுரண்டனா வெள்ளையா வருது. எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தலை குளிப்பீங்க நீங்க? நான் வாரத்துல 2 தடவை 3 தடவை குளிப்பேன். நீங்க வாரத்துக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கணும். அது இல்லாம தலையில கொப்பளம் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது சிபம்ங்கிற ஒரு எண்ணெய் பசை அதிகமா சுரக்கும். அது வந்து அப்படியே பாயில்ஸா இருக்கும், பிம்பிள்ஸ் இது மாதிரி வரும். இதுக்கு வந்து இப்ப நார்மலா கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டை விட உங்களுடைய டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க கிளினிக் வந்து பாருங்க. அது பார்த்தாதான் உங்களுக்கு அந்த சிபம் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி இன்டர்னல் சப்ளிமெண்ட்ஸும் கொடுப்பாங்க. அப்பதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது தொடர்ந்து பேசலாம் மேம். ஈரோட்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மேடம், நான் ஈரோட்ல இருந்து ரவி பேசுறேன். சொல்லுங்க ரவி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ மேடம், எனக்கு வயசு 48 ஆகுதுங்க. இந்த டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டை ஸ்கின்ல பட்டாலும் அடுத்த நாளே அதுல இருந்து கொப்பளம் மாதிரி வருது, தனியா போகுது, கிட்டத்தட்ட புண்ணே ஆயிருது. அதனால டை போகணும்னு ஆசையா இருந்தாலும் எந்த டையும் அப்ளை பண்ண முடியல. அது மாதிரி ஸ்கின்னுக்கு அலர்ஜி பண்ணாத அமோனியா எல்லாம் இல்லாத மாதிரி ஒரு நல்ல டை ஏதாவது இருக்குமா? அமோனியா இல்லாத டைனா இப்ப வீக்கேல வந்து புதுசா ஹேர் கலர் ஷாம்புன்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அது பிளாக் கலர் ஷாம்பு தான். அது வந்து அதுல அமோனியா கிடையாது. ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து ஈவன் ஹென்னா போட்டா கூட ஒரு சிலக்கெல்லாம் இச்சிங் வரும். நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் அது ஹென்னாங்க மருதானிங்கிறது ஒரு இலை தான். ஆனா அதுவே இச்சிங் வரும். நீங்க என்ன பண்ணுங்க, இதுவுமே கூட காதுக்கு பின்னாடி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா நீங்க போடுங்க. பட் இதுல அமோனியா கிடையாது. அது எல்லாமே கிரீன் ஷாம்பு பேஸ் தான். அது மாதிரி ஸ்கின் அலர்ஜி பண்ணாத ஷாம்பு கிடையாது மேடம். அதுதாங்க இப்ப அமோனியா இல்லாததான். உங்களுக்கு வந்து மருதாணி ஆக்சுவலி எல்லாத்துக்கும் நல்லதுதான், அதே இலை. ஆனா அதுவே உங்களுக்கு அலர்ஜி கொடுக்குது. ஏன்னா ஒரு சிலருடைய ஸ்கின் வந்து அதை மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதனால எதுவா இருந்தாலும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ வீக்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க ஷாம்புல வந்து ஹேர் கலர் ஷாம்புல அமோனியா கிடையாது. அதனால ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க போடுங்க. வணக்கம் முனிஷியா. வணக்கம் மேடம். சொல்லுங்க முனிஷியா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. என் பேர் ஒனிஷா. எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப இருக்கு, அதே மாதிரி டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்கு. ஓகேமா, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 23. ஓகே, எப்பத்துல இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆரம்பிச்சது உங்களுக்கு? எனக்கு வந்து பாப்பா பேபி பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி ரொம்ப இருக்கு. ஓகேமா, எப்பவுமே ஆஃப்டர் டெலிவரி எல்லாருக்குமே முடி கொட்டும். ஒரு 3rd மந்த்ல கண்டிப்பா கொட்டும். ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல லேடிஸ்க்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் டெம்பரவரியா சேஞ்ச் ஆயிருக்கும். அதுமே டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் இருந்திருக்கும். அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு பயம் இருக்கும். டெஃபினட்டா எந்த ஒரு அம்மாவுக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ அதோட பாதிப்பு 3rd மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நல்ல ஃபுட் எடுக்கும் பொழுது அது டிஃப்யூஸ் ஹேர் லாஸா தான் இருக்கும், திருப்பி சரியாயிடும். பட் ஒரு சிலருக்கு நைட் ரொம்ப நேரம் கண் முழிக்கிறாங்க, குழந்தைங்க தூங்காம இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை நிறைய ப்ராப்பரா கரெக்டா என்ன ஃபுட் சாப்பிடணும்னு தெரியாம அந்த பேலன்ஸ் டயட் எடுக்காம இருக்கும்போது அந்த டிஃப்யூஸ் ஹேர் லாஸ்ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். மேபி ஸ்கேல்பும் ட்ரை ஆந்திருக்கு, அதனால டேண்ட்ரஃபும் வந்திருக்கும். ஸோ இது வந்து பாருங்க. நீங்க வந்து ஆயில், இப்போ நான் சொன்ன மாதிரி வீக்லி த்ரைஸ் நைட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒயிட் லேசர் போட்டுக்கோங்க. ஃபுட் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல ப்ரோட்டீன் ஃபுட் ஏன்னா ஃபீட் பண்ணும்போது நல்ல ப்ரோட்டீன் ஃபுட் தேவை ஆக்சுவலா. ஸோ நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமும் முடி கொட்டுதுன்னா கிளினிக் வந்து பாருங்க. மேம், நமக்கு என்ன டைப் ஆஃப் ஹேர்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? இப்போ வந்து தலை குளிக்கிறோம், ஒரு நாள் விட்டு அடுத்த நாளைக்கு போறதுக்குள்ளாரி ஒரு சில கிழமை வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுவே வந்து ஆயிலி ஹேர். அது ஒரு சிலருக்கு வந்து என்னதான் இது பண்ணாலுமே ஆயில் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துக்கு பார்த்து இந்த ட்ரையா இருக்கும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ட்ரைனஸ் வந்துருச்சுன்ட்டு. ஸோ 2 ஹேர், நார்மல் ஹேரா இருந்தா 2 நாள் தலை குளிக்காட்டி கூட அந்த ஒட்டக்கூடாது. அதே மாதிரி எப்படி நம்ம குளிச்சோமோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தா நார்மல் ஹேர். அது மாதிரி ஆயிலி ஹேர் இருக்கும்போது அதுக்குரிய ஷாம்பு போடணும். இப்போ ஆயிலி ஹேர் இருக்கவங்க ட்ரை ஹேர் ஷாம்பு போட்டு இன்னுமே ட்ரை ஆயிடும். இந்த மாதிரி ட்ரை ஹேர் இருக்காது. நம்மளுடைய முடி என்ன மாதிரி தன்மை இருக்கு, ஸ்கேல்ப் பொறுத்து தான் முடியோட தன்மையும் மாறும். ஸோ ஸ்கேல்ப் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்கணும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, எனக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. வீக்கேர்ல வந்து சிக்கக்காய் பேஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது ட்ரையும் பண்ணாது, ரொம்ப இதுவும் பண்ணாது. நேச்சுரலா என்ன இருக்கணுமோ அதை மட்டும் ரீடைன் பண்ண வச்சிட்டு இருக்கோம். அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
மேம் நீங்க சொன்னீங்க ஒருத்தருக்கு வந்து குளிச்ச உடனே ஆயில் இருந்து ஆயில் யாரு சொன்னீங்க. நிறைய பேர் குளிச்ச உடனே இல்ல, இன்னைக்கு குளிச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு மாதிரி எண்ணெய் ஓட்டின மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா குளிச்ச உடனே ஆயில் வந்து அதிகமா சீக்ரெட் ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம் வீக்கர்ல ஏதாவது? அதுதான் ஆயிலி ஸ்கேல்ப் கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி இருந்து கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுனா எக்ஸசிவா வர ஆரம்பிச்சிடும். வரும்போது அந்த பாயில்ஸ் மாதிரி இருக்கு, அதான் செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்திலே பார்த்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணல, ஃபுட்லயும் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி அவங்க டயட் எல்லாமே வாட்டர் இன்டேக் நிறைய எடுக்கணும். யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரத்துல கரெக்ட் பண்ண முடியும். அதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அது மாதிரி போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரீட் பண்றதுக்கும். மேம் டெய்லி ஃபேஸ் வாஷ், அதாவது அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்றதுனால ஏதாவது கெடுதல் இருக்கா மேம்? காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வந்து அடிக்கடி யூஸ் பண்றதுனால கெடுதல் ஏதாவது? ஃபேஸ் வாஷ்னா எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்க்கணும். ஆயிலி ஸ்கின்னா இருந்தா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னா இருந்தா கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா சோப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோப்பு கூட வந்து pH பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்கு தான் வந்து கோட் மில்க் சோப் இருக்கு. ஆட்டுப்பால் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அந்த ஆட்டுப்பால் சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்றாங்கன்னா நிறைய தண்ணி போட்டு வாஷ் பண்ணணும். கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாம் இருந்துட்டா கூட கருப்பாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் வாஷஸ் வந்து மார்னிங் அண்ட் நைட், ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, ஆக்னே பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா காலையிலயும் நைட்டும். ரொம்ப நடுவில் எண்ணெய் வழிகிற மாதிரி வெறும் பிளெயின் வாட்டர்ல தான் வாஷ் பண்ணணும், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி கெமிக்கல் இருக்க மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாமா? நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. வணக்கம் மேம். சொல்லுங்க சங்கீதா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ மேம். ஹலோ மேம், ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? ஓகேம்மா. இப்பதான் ஒரு 1 இயரா இருக்கு. சரிங்கம்மா. எனக்கு ஏஜ் 20 தாங்க மேம் ஆகுது. சரிம்மா. எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சதுமா? எத்தனை மாசமா ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு? இப்பதான் ஒரு 1 இயர் ஆகுது மேம். 1 இயரா? 1 இயருக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு? ஏதாவது ஃபுட்ல சேஞ்ச் பண்ணீங்களா, இல்ல உங்களோட ஒர்க் நேச்சர் ஏதாவது நைட்ல தூங்குற நேரம் இல்லாம போயிடுச்சு அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா? நான் வந்து பார்மசி ஸ்டூடெண்ட்ங்க மேம். பார்மசிக்கு தான் போயிட்டு இருந்தேன் ஒரு 1 இயரா. ஓகே. அந்த கெமிக்கல் அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லையா, அந்த கெமிக்கல் அட்மாஸ்பியர் இருந்தாலே அதோட பாதிப்பு கண்டிப்பா ஹேர் ஃபாலிகல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். லெதர் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இன்னும் மோசமா இருக்கும். அந்த மாதிரி ஃபாரன்சிக் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதனாலதான் என்ன மாதிரி வேலை பாக்குறீங்கன்னு கேட்போம். அந்த வேலையோட சூழ்நிலை, இப்ப மார்க்கெட்டிங் ஃபீல்டுனா அது வேற மாதிரி இருக்கும், சாஃப்ட்வேர் ஃபீல்டுனா இருக்கும். உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஆன்டிபாக்டீரியல் அந்த இதெல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இன்ஹேல் பண்ணும்போது அதனால சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி ஹேரும் அஃபெக்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அது மாதிரி வேலைக்கு போறப்போ, காலேஜ் போறப்போ நல்ல வைட்டலைசர் அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல நல்லா படுற மாதிரி லைட்டா மசாஜ் பண்ணிட்டு போங்க. அப்ப அந்த கெமிக்கல்ஸ் இருந்தா கூட அந்த வைட்டலைசர் வந்து உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி வீக்லி த்ரைஸ் கம்பல்சரி நைட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மேலும் பேசலாமா? மைசூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஃபசீலதா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், எனக்கு ரொம்ப முடி உதிருது. அப்புறமா எனக்கு டேண்ட்ரஃபும் இருக்கு. ஓகே. எப்பத்துல இருந்து உங்களுக்கு முடி உதிருது? எனக்கு இப்போ 6 monthsல இருந்து மேடம். 6 months. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 26. 26. 6 monthsல இருந்து முடி கொட்டுதுன்னு ஒரு 9 monthsக்கு அது மாதிரி 9 monthsக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? உங்களோட சாப்பாட்டுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா? உங்க லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? இல்ல மேடம், அப்படி ஒண்ணும் இல்ல. ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது மாத்தி? என்னமா? இது ஷாம்பு மட்டும் சேஞ்ச் பண்ணேன் மேடம். அதுதான் கேட்க வந்து ப்ராடக்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களான்னு. ஏன்னா ஒரு முடி இன்னைக்கு 6 மாசமா முடி கொட்டு, இன்னைக்கு முடி கொட்டுதுன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன் நான். ஏன்னா 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது இன்னைக்கு எனக்கு ஃபீவர் வந்திருக்குன்னு இன்னைக்கு எனக்கு முடி கொட்டாது. ஒரு 2 மாசம் கழிச்சு அதோட இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா ஹேர் ஃபாலிக்கல்ல அனஜன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஃபாலிக்கல் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட்டுக்கு வந்து கொட்டுறதுக்கு டைம் எடுக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து 2 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்கு எடுக்கும். இப்ப ஷாம்பூஸ் எல்லாம் புதுசா சேஞ்ச் பண்றீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இதுக்கு பழக்கமாயிருக்கும் நம்மளுடைய முடியோட வேர்பகுதி. அப்ப நீங்க புதுசா கொடுக்குறீங்கன்னா ஏதோ புதுசா வருது, ஏதோ நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும். எப்படி நம்ம சிஸ்டம் வெள்ளை அணுக்கள் எப்படி ஃபாரின் பாடிஸ் உள்ள வராம பாதுகாத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம ஃபாலிக்கல்ஸ் கூட ரொம்ப அழகா பாதுகாத்துட்டு இருக்கோம். அப்ப இது மாதிரி புதுசா கொடுக்குறீங்கன்னா ஏதோ புதுசா வருதுன்னு சொல்லிட்டு கடகடன் ஃபாலிக்கல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண பார்க்கும். எதுவும் கெமிக்கல்ஸ் உள்ள இது இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். டார்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் நடந்திருக்கும். நீங்க திருப்பி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ ஈவன் நீங்க ஷிககாய் பேஸ்ட் கொடுக்கலாம், வீக்கரோட ஹேர் க்ரோத் ஆயில் அப்ளை பண்ணுங்க.
அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் ரெண்டு வாட்டி 3 வாட்டி கொடுக்க அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் அப்படியே இருக்குன்னா கிளினிக்கு போயிட்டு ஒரு ஸ்டிமுலேஷன் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி கொடுக்கும்பொழுது அது இம்மீடியட்டா ஸ்டிமுலேஷன் ஆகும். அப்போ ஃபாலிகல்ஸ் ஓப்பன் ஆகிடும், முடியும் வந்துடும். மேம் நிறைய வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா மறுக்கல் ஃபேஸ்ல மறுக்கல் இருக்கும், கை கால்ல இருக்கும். மறுக்கல்ஸ் வந்து ஒரு மறுக்கல் எடுத்த பிறகு வந்து திரும்ப அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் வீக்கர்ல வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா மேம்? இருக்குமா, ஒரு விதமான வைரஸ் ப்ராப்பரா கிளென்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு வந்து இப்போ முகம் மட்டும் கழுவாங்க, கழுத்தெல்லாம் கழுவே மாட்டோம். சோப் போடும்போது இப்படி நிடுவாங்க, முடிஞ்சு போயிடும். பட் ஃபேஸ் எப்படி கிளென்ஸ் பண்றோமோ அதே மாதிரி நைட் வந்து படுக்க போறப்ப நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஒன்னு சோப் போட்டு கிளென்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை கிளென்சிங் மில்க் போட்டு கிளென்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஸ் வாஷ் முகத்துக்கு போட்டா கூட ஃபேஸ் வாஷ் போட்டு நெக்கும் கிளென்ஸ் பண்ண. அப்படி பண்ணும்போது இந்த இடுக்குல எல்லாமே முகத்திலயுமே வந்து வாட்ஸ் வராம இருக்கு. வந்துடுச்சுன்னா அது எலக்ட்ரோதெரப்பி அந்த இதை வச்சுதான் எடுப்பாங்க. பட் அது வந்து சேஃப் தான், அது ஒன்றும் மார்க்ஸ் ஒன்றும் வராது. பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் 40 மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு வந்து ஃபேஸ்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் மேம். ட்ரைனஸ் இருக்கும், பட் ஹேர் லாஸ் வந்து அதிகமா ஏற்படும். ஹேர் இருக்கவே இருக்காது சில பேருக்கு பாத்தீங்கன்னா. அதுக்கு என்ன செய்யலாம் மேம்? அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அந்த டைம்ல எடுக்கலாம் ஆஃப்டர் த 40 மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு? மெனோபாஸ் வருதுனாலே நிறைய சேஞ்சஸ் வந்துடும் ஃபேஸ்ல. ஒரு சில பாத்தீங்கன்னா சட்டனா ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்துடும், திடீர்னு ஒரு வயசான தோற்றத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த மெனோபாஸ்ங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ், பெண்களுக்கு நடக்கக்கூடிய பெர்மனன்ட் சேஞ்சஸ். அது அந்த டைம்ல முன்னாடி என்ன பண்ணும், இப்போ ட்ரைகோமினல் அது மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது 40+ வராங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் அந்த மெனோபாஸும் சேர்த்து ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போய் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு விடும். ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி முடியும் கொட்டாம பார்த்துக்கும், ஃபேஸ்ல ரிங்கிள்ஸ் வராம பார்த்துக்கும், ட்ரைனஸ் இல்லாம இருக்கும். அவங்க ஈஸ்ட்ரோஜன்ஸ் குறையறதுனால புரோட்டீன் ஃபுட் நிறைய சோயா சிஃப்ரின்ஸ் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறது நல்லது. மேம் உங்களோட அடுத்த ரிசர்ச் என்ன மேம்? இப்போதான் டை வெளியே வந்திருக்கு. அதாவது 5 minutes, இதுக்கு முன்னாடி வந்து வீக்கெண்ட்ல வந்து ஒரு டை கொண்டு வந்தது 2 hours அது மாதிரி போட்டோம். ஆனா அதுல வந்து கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸே கிடையாது. 100% ஹர்ப்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபை பண்ண ஒரு இது. ஆனா அது வந்து அவ்வளவு நேரம் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே இன்னைக்கு பிரச்சனை. முன்னாடியில 40 வயசுக்கு மேலதான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 10-15 வயசுல பிறக்க குழந்தைங்க கூட வெள்ள முடியோட பிறந்தாச்சு. அப்ப போட்டுட்டு போன ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்னா ஒண்ணு அந்த மாதிரி பண்ணிருக்கும், ஒன்னு இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட். தலைக்கு நல்லா குளிக்கும், எப்படி ஷாம்பு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஷாம்பு எடுத்து, ஆனா கிளவுஸ் போட்டு ஷாம்பு எடுக்கணும். எடுத்து தலையில நல்லா மசாஜ் பண்ணி 5 minutesல வாஷ் பண்ணா அது. அடுத்த ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுவுமே ஒவ்வொரு ரிசர்ச்சும் எங்களோட R&D வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒன்று புதுசு போயிட்டே இருக்கும். ட்ரையல்ஸ் நாங்க ட்ரை பண்ணிட்டே தான் இருப்போம். கிரே ஹேர் மெடிசின்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது கூடிய சீக்கிரம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல இருக்கு. அது கூடிய சீக்கிரம் வெளியாகும். மேம் வின்டர் முடிஞ்சு இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. நேர்களுக்கு வந்து சம்மர்ல வந்து ஸ்கின்னை பாதுகாக்க ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்க ஏதாவது டிப்ஸ் சொல்லுவீங்களா மேம்? சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா வெளியில போறாங்க, வண்டியில போறாங்கன்னா தலையில வந்து ஒரு துணியை கட்டிக்கணும். வேர்வை இருக்குன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரை ஆக்கணும். அந்த வேர்வை ஈரம் அப்படி இருக்குன்னா அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பாண்ட்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். நான் சொல்ற அந்த மெத்தட்ஸ் வந்து வீக்லி த்ரைஸ், அதுதான் என்னுடைய எல்லா புக்லயுமே நான் கொடுக்கறது இதுதான் கொடுப்பேன். வீக்லி த்ரைஸ் ஆயில் அப்ளிகேஷன், டெய்லி வைட்டலைசர், வீக்லி த்ரைஸ் ஹேர் வாஷ் பண்ணோம்னா இது வின்டர் சீசனுக்கும் சம்மர் சீசனுக்கும் இதே ஃபாலோ பண்ண எந்த சீசன் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு நல்லாவே இது பண்ணிருக்கும். தொடர்ந்து பேசலாம் மேம். லாஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹரிஷ், சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு வந்து ஏஜ் வந்து 28 ஆகுது மேம். முடி வந்து அதிகமா உதிருது. வந்து நான் வந்து இந்த நெல்லிக்காய் பொடி, கீழக்காய் பொடி, இந்த அதிமதுரம் பொடி இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில நல்லா காய்ச்சி தலைக்கு வைக்கிறேம்மா. பரவாயில்ல, நிறைய டைம் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் காய்ச்சிக்கிறதுக்கு? இருக்கு மேம், டைம். சந்தோஷம். இல்ல தேய்க்கனால எதுவும் முடி உதிர வாய்ப்பு இருக்கா இல்ல நிக்குமா மேம்? இதெல்லாம் காய்க்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் தான் நீங்க நெல்லிக்காய் காய்க்க போறீங்க, இது பண்ண போறீங்க. ஆனா இப்ப அரோமா தெரப்பிங்கிறது அது அட்வான்ஸ் சப்ஜெக்ட் வந்தாச்சு. இப்ப வந்து 1 டன் 1000 கிலோ ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு கோல்ட் பிரஸ் மெத்தட்ல பண்ணாலே 2 லிட்டர் எண்ணெய் தான் வரும். அப்படின்னா அது எவ்வளவு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பாருங்க. நீங்க காய்ச்ச போறது இவ்வளவு உண்டு, அதனால எந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. அரோமா தெரப்பி ஆயில்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. வீக்காரோட ஹேர் க்ரோத் ஆயில் இருக்கு, அது அரோமா தெரப்பி பேஸ்ட் ஆயில், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டென்ஷனே வேண்டாம், இதெல்லாம் காய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்யூ மேம். நீங்க எங்க அரங்கத்துக்கு வந்தது இவ்வளவு நேரம் முடி மற்றும் சர்மம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சிங்க மேம். நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வீக்கார் நிறுவனத்தின் தலைவரான திருமதி பிரபா ரெட்டி அவர்கள். முடி மற்றும் சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.